இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன டிஃபன் செய்யுதுன்னே தெரியல. ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா இட்லி மாவு தீர்ந்துருச்சு. காலையில் தான் சப்பாத்தி போட்டேன். நைட்டு வந்து பூரி வேணான்ட்டாங்க. உப்புமா செய்யட்டுமான்னு கேட்டால் அதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்தை தான் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணால் காலையில் செஞ்ச 4 சப்பாத்தி இருந்தது. சரி அதை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா வாயில் சாப்பிட்றப்போ அது நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அதனால் நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா உதுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபைனாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள், ஒரே ஒரு முட்டை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கரம் மசாலா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணனாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதையும் அதிலே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு சுட சுட சாப்பிட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வேணால் வச்சுக்கலாம்.